தங்கம் மாத்திரையெல்லாம் போட்டுக்க சரியா? ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு போ. கொஞ்சம் காட்டன் கையில் வச்சுக்க. நான் சொன்ன மாதிரி தான், நேற்று சொன்ன மாதிரி தான், அதிகமாக பேசாத சரியா? ஏன்னா பேச பேச வாய் இதாகும் போது கண்டிப்பாக நமக்கு வலி கொடுக்கும். ட்ராப்ஸ் அங்கில்ல மறைச்சிட்டு தூங்கிட்டு போகிறான். ட்ராப்ஸ் அங்கே இல்லைப்பா, இங்கே அட்டைப்பட்டி மட்டும்தான் இருக்குது. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. இப்போ ரெக்கார்டுக்குள்ளே காசு கொடுத்துட்டேன்ல, பத்திரம் எடுத்துகிட்டு போ. உனக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன் தானே சாமி, பார்த்து கவனம் சரியா? ஈவினிங் வந்து எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல் விட்டோன்னே கிளம்பி வந்துடு. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பனிக்காலம், மழை வேறு நசன்னு விழுந்துட்டுருக்கு. எங்கள் 2 பேரும் அப்படி நின்றுங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, பாருடா. சரி ஓகே, இதோட இவங்களை கொண்டு போய் பஸ் வச்சு விட்ரு. அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ட் 2 வரும். ஓகேவாடாம்மா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்கடா. ஓகே, ஏன்னா அடுத்து நான் வந்து எவ்வளோ வேலைகள் பார்க்குறேங்கிறத அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே இருக்கட்டும், வச்சிரு. எரேசர் இல்லையா? அடுத்த வீடியோவோட பார்ட் 2 தான் அது. ஏம்மா வண்டி சார் வெளியே இருக்கா? வெளியில் எங்கே இருக்குது? வண்டிக்கு மேலே நிறுத்தி கொண்டு போய் பஸ் வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தடுத்து வேலை, நம்ம துணி ஊற வச்சோம், அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு தான் கிச்சன் வேலைக்கு போகணும். ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து பாத்திரம் கிடக்கு. வெளியில் ஃபஸ்ட்டு துணி துவைச்சி போட்டலாம், ஏன்னா வெயில் வெயில் வரும். அதனால் அதுக்கு முன்னாடி துணி துவைச்சி காய போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சிக்கு மீன்ஸ்னால் தண்ணி வடியும், மோடாக இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் மோடம் இல்லாமல் வெயில் தான் வர மாதிரி இருக்குது. இது பண்ணிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கிறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் போயிட்டு முடிக்கிறேன். தண்ணி கேனில் தான் நம்ம எல்லா செடியும் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம அருள்புரத்தில் இருக்கும் போது நம்ம எடுத்த தண்ணி, அதெல்லாம் டேமேஜ் கேனு இதை வாங்கி வச்சுருந்தேன். சரி, இப்போ இதில் வந்து நம்ம செடி வச்சுக்கலான்ட்டு இப்போ தான் அறுத்துருக்கு. ஒரு 5 கேன் இருக்குது, 5 கேன் வாங்கி வச்சுருக்கேன். மீதி வந்து கீழே வச்சுட்டு அப்புறம் 1 by 1 மாற்றி வச்சுக்கலாம். இது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷனுங்கிற மாதிரி இது ஆக்ஷன். செடி வைக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆகிடுச்சு, அப்படியே வச்சுருக்க முடியாது இல்லையா? இதனால் மருதாணி செடி வச்சாச்சு. ஓகேவா? மருதாணி செடி வச்சாச்சு. இந்த அரளி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ தான் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. அதனால் இந்த அரளி மொட்டை மாடி வச்சிடல, வீட்டிலே இருக்கக்கூடாதுனாங்க. நான் சாமிக்கு வேணுங்க, அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ இது வந்து தங்க அரளியாமா, மஞ்சள் அரளி இல்லையா, இதுக்கு பேர் தங்க அரளியாமா. ஏன்னா அது வந்து தினம் பூத்துட்டே இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி தினம் பூக்கணுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தங்கரளி. அவர் கத்தால நம்ம வீட்டு இவன் என்னது இந்த சிம்பா ஓடி போய் வச்ச 2வது நாள் டொபுகிடின்னு உள்ளார குதிச்சிட்டியான். இன்றைக்கி தண்ணி ஊற்றலை, மழை விழுந்தனால இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றலை. ஏதோ ஒன்று வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஆமாடி, தூதுவளை செடி இந்த பக்கெட்டில் போட்டு வச்சாச்சு. ரோஸ் செடி வைக்கும் போது குட்டி ரோஸ் உடஞ்சிருச்சு. ரக்ஸும் சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறு கேட்டேன், அந்த ரோஸ் யாருக்குன்னு தண்ணியில் போட்டு எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வச்சாச்சு. பாப்பாவுக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்ச அந்த ரெட் ரோஸ் டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வாங்கிட்டு வரணும். 1 by 1 வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு அதில் போட்டு வச்சாச்சு. இது குண்டுமல்லி செடி, இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இட்லி பூ. ஜாதி மல்லி இங்கே வச்சாச்சு, இதெல்லாம் ஜாதி மல்லி வச்சாச்சு. மஞ்சரளி, ஆனால் அக்கா சொன்னாங்க, பிரபாக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, நீ மஞ்சரளி வச்சதுக்கு பதிலாக ஒரு மாதுளஞ்செடி வச்சுருக்கலாம், அதுதான் பெட்ரு அப்படின்னாங்க. சரி ஓகே, 1 by 1 வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாதுளஞ்செடி யோசிக்கலை. இப்போ அக்கா சொல்லி தான் தெரியும், சரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடில் வச்சு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா இப்போ தான் பபுள்ஸ் வருது பாருங்க, அதே இந்த செடியிலையும் பபுள்ஸ் வருது. தெரியுதா என்னன்னு தெரில, வெயிலுக்கு அதுக்கும் எல்லா செடியிலையும் பபுள்ஸாக வருது. நான் இதுக்கு தண்ணி ஊற்றலை,
இதுக்கு ஊற்றியாச்சு. இது ஆல்ரெடி நம்ம அந்த வீட்டில் மொட்டை மாடியில் மாடியில் இருக்கும் போது கற்றாழை வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஓட்டுறதுனால தண்ணி சல்லுன்னு இழுத்துச்சு. இது இப்போ தான் பபுள்ஸ் விட்டுட்ருக்குது.